இன்னைக்கு வந்து ஒரு நடிகருக்கு பின்னாடி நடிகர்னு சொல்லி இந்த மாநாடை விட்டுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அவங்கலாம் திரட்டும் போது இடதுசாரிகளால ஏன் வந்து அந்த ஒரு கூட்டத்தையோ அந்த ஒரு மாஸ் வைப்ரண்ட்டை கிரியேட் பண்ண முடியல? இல்லை, இப்போ என்னன்னா மக்களை நிறைய திரட்டணும்னா நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட செலவு செஞ்சு ஒரு முக்கியமான ஈர்ப்பான யாராவது ஒரு 4 பேர் அங்கே தலைவராக வராங்கன்னா திரட்டிட முடியும். நிறைய கட்சிகள் திரட்டுறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தேன், உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராமர் ஊர்வலத்தில் காவி உடை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு பெண்கள் போனதை பார்த்தேன் நான். அந்த பெண்கள் விரும்பி பண்ணுறாங்கன்னு இல்லை, இப்படி கூட்டம் திரட்ட முடியும்னா அப்படி திரட்டவும் கட்சிகள் தயாராக இருக்கும். ஆனால் கூட்டம் இல்லை விஷயம். நீங்கள் திரட்ட கூட்டம் அந்த குறிப்பிட்ட கோரிக்கைக்காக உணர்வெழுச்சியோட வருதா, அதற்கான வேலை வந்து வெறுமனே போய் ஆள் திரட்டிட்டு வரதா இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ தேர்தல் நேரத்தில் உணர்வெழுச்சியை தேர்தலை மையப்படுத்தி, வாக்குகளை மையப்படுத்தி, ஒரு ஆட்சி மாற்றத்தை மையப்படுத்தி திரட்டுறதுங்கிறது நடக்குது, பல கட்சிகள் செய்கிறாங்க. ஆனால் இடதுசாரிகள் அப்படிப்பட்ட திரட்டலை செய்யறது இல்லை. இடதுசாரிகளுடைய திரட்டல் சாதாரண மக்களை அந்த குறிப்பிட்ட ஒன்றும் இல்லைங்க, இளைஞர்களை திரட்டணும்னா நாங்கள் ரத்த தான முகாம்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ரத்தத்துக்கு ஜாதி கிடையாது. எனவே அது மூலமாக தான் மிக இயல்பாக சொல்ல முடியும். உயிர் காக்கிறதுன்னு ஒன்று வரும்போது கொடுக்குற ரத்தம் யாரோட ரத்தம் என்ன குரூப்புன்னு பார்ப்பீங்களே தவிர எந்த ஆளுதுன்னு பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த உணர்வுலேருந்து இளைஞனை திரட்டும் போது தான் குறைந்தபட்சம் அவருக்கு ஜனநாயக உணர்வோடு திரட்டப்படுவாங்க. இப்போ ஜாதியை சொல்லி திரட்ட முடியாது, வேற எதையாவது சொல்லி திரட்ட முடியாது. இப்போ இடதுசாரிகளுடைய லிமிட்டேஷனுங்கிறது அவர்கள் செய்ய நினைக்கிற மாற்றம் மிகப்பெரிய மாற்றங்கிறது தான். இப்போ நீங்கள் பேப்பரில் கப்பல் செய்கிறது சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் உண்மையிலேயே கப்பல் கட்டணும்னா அதுக்கான பிளானும் பெருசு, அதுக்கான என்ஜினியரிங்கும் பெருசு, அதுக்கு தேவைப்படுற அறிவும் பெருசு. அப்போ அதை செய்யணுங்கிறப்போ ஒரு சஸ்டைன்டு ஒரு லாங் டேர்ம் மாற்றத்துக்காக வேலை செய்யும்போது அந்த மாற்றம் மெதுவாக நடக்கிறதுங்கிறது தான் இயல்பாக இருக்கும். அந்த மாற்றம் வேகமாக நடந்தால் அது இயல்பான மாற்றமே இருக்காது. அட் த சேம் டைம் நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில் இருக்குமா, இன்னும் கூட வேகமாக போயிருக்கலாமான்னு கேட்டால் அது வேற. இன்னும் கூட வேகமாக போக முயற்சி பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் உள்ள வரும்போது, இன்னும் கிரியேட்டிவான ஆட்கள் உள்ள வரும்போது இந்த கட்சியோட வடிவம் மாறும், தன்மை மாறும். ஆனால் மாற்று அரசியல்ங்கிறது ஒரு இடதுசாரிங்கிற அர்த்தம் என்ன? இடதுசாரின்னா மக்கள் சார்பான, மக்களுக்கே அதிகாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அரசியல். சோசியலிச சமதர்ம சமுதாயத்தை நம்புறவங்க தான் இடதுசாரின்னு சொல்றாங்க. அந்த சமதர்ம சமுதாயம்னு வரும்போது அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கணும். உலகத்தில் முதல் அமைந்த சோவியத் குடியரசுங்கிறது, அந்த சோவியத்துங்கிற வார்த்தையே மக்கள் சபைகளின் ஆட்சி தான். அங்கே அதிகாரம் மக்கள் சபைகளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஒன்றிய ஆட்சியில் எப்படி அதிகாரம் குவிஞ்சிருக்கோ அந்த மாதிரி இல்லை அந்த ஸ்ட்ரக்சர். அது 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக திட்டத்தின் அடிப்படையில் வழிநடத்தப்பட்டுச்சு. ஒரு நாடு தன்னோட வளர்ச்சியை முன்கூட்டியே திட்டமிடணும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் திட்டமிடலை ஒழிச்சிட்டோம். நிதி ஆயோக்ங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு. இவ்வளவு பெரிய மாற்றத்தை நடத்தும் போது இங்கே பெரிய எழுச்சி வரலை.